அன்பானவர்களே, பைபிளில் ஒரு அருமையான வசனம் உண்டு. தரித்து போடு, தரித்து போடு அப்படின்னா வெட்டி போடுன்னு அர்த்தம். அப்படி தானே? உன் கண் உனக்கு இடரில் உண்டாக்குனா அதை பிடுங்கி போடு, காலோ கையோ இடரில் உண்டாக்குனா அதை தரித்து போடு அப்படின்னு அர்த்தம். வெட்டி போடணும் பிடுங்கி போடணும்னு அவசியம் இல்லை. அப்படி வெட்டி போடுறதா இருந்தால் பிடுங்கி போடுறதா இருந்தால் உலகத்தில் 99% மேலே ஒருத்தருக்குமே என்ன செய்யுது? கண் இருக்காது, கால் இருக்காது. அப்படி அல்ல. கண்ணினால் ஏற்படுகிற பாவத்தை விட்டு நீ விலகு. கைகள் கால்கள் செய்கிற பாவத்தை நீ தரிச்சு போடு. நீ பாவத்தோட கைகாலோட பாவம் பண்ணி நரகத்துக்கு போகிறத பார்க்கலாம். ஒருவேளை நீ பாவம் செய்யாமல் ஒரு பரிசுத்தவாட்டியா பரிசுத்தவானா நீ கைகால் இல்லாமல் கண் இல்லாமல் பரலோகத்துக்கு வர்றது நல்லது அப்படிங்கிற ஒரு உவமை தான் அந்த காரியம். இங்கே ஒரு அருமையான சேவல் உட்காந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? அழகாக கொப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. எதை பற்றியுமே கவலை இல்லை. நல்லா சாப்பிட்டாச்சு, நல்லா உட்காந்துருக்குது. இதே போல் தான் ஒரு அரசர் 2 கிளி வளர்த்தார். அதுக்கு அந்த கிளியை தோட்டத்தில் அப்படியே பறக்க விட்டார். அது கொப்பில் போய் உட்காந்துருக்கும். ஒரு கிளி நல்லா பறந்து போகும். ஆனால் ஒரு கிளி இந்த சேவலை மாதிரி என்ன செஞ்சுக்கிடும்? அப்படியே அசையாமல் உட்காந்துருக்கும். அவரும் பறக்கும் பார்க்கலான்னு சொல்லி ஆசையாக பார்த்தார். பறக்கவே இல்லை. அதுக்கு எத்தனையோ அவங்க அறிஞர்கிட்ட, விஞ்ஞானிகள்கிட்ட, மந்திரவாதிகள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாரு. இந்த கிளியை அந்த கிளையை விட்டு அப்புறப்படுத்தணும், போக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப விசனப்பட்டார். அந்த வழியே ஒரு விவசாயி வந்தார். ஐயா, என்ன பிரச்சனை? உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு படன்னு ஏறினார். கையில் இருந்த ஒரு அருவாளை வச்சு அந்த கொப்பை வெட்டி விட்டுட்டார். அது உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் அழகாக சூப்பராக உட்காந்துக்கிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி அந்த கிளி இருந்த கொப்பை வெட்டிட்டார். அவ்வளோதான். அது அங்கேயும் இங்கேயும் பறந்து அந்த இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த கொப்பு தஞ்சோன்னு இருந்தது. அந்த கொப்பை தரித்து போட்ட உடனே அப்புறம் அதை அழகாக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டு. நம்மளோட வாழ்க்கையில் கூட சில கெட்ட குணங்களை, வேண்டாத சுபாவங்களை, தப்பான பார்வைகளை நாம் தரித்து போட வேண்டும், அதை விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதுக்கு தெரியுமா? ஒரு சின்ன பாவம் செஞ்சால் கூட நம்முடைய தேவன் பரிசுத்தத்தின் தேவன். பாவத்தோடு நம்ம என்ன செய்ய முடியாது? பரலோகம் போக முடியாது, வைகுண்டம் போக முடியாதுங்க. இந்த பாவத்துக்கு பரிகாரம் இயேசு தான். பாவத்துக்கு பரிகாரி அவருடைய ரத்தம் தான். அன்பானவர்களே, நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவ நம்ம அர்ப்பணித்து மனம் திரும்புதல் கேட்ட ஒரு கனிகளை கொடுத்து தரிக்க வேண்டிய காரியத்தை தடித்து போட்டு பிடுங்கி போட வேண்டிய காரியத்தை பிடுங்கி போட்டு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அந்த நித்தியத்தை என்ன செய்வோம்? சுதந்திரத்து கொள்வோம். இப்போ இந்த சேவலை விரட்டணும்னா என்ன செய்யணும்? பக்கத்தில் போய் விரட்டணும், இல்லைன்னா இந்த கொப்பை ஆட்டணும், இல்லைன்னா இந்த கொப்பை வெட்டணும். ஏதாவது ஒன்று செஞ்சாலும் இது போகும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்கள் போகப்பட வேண்டும் என்றால், கழுவப்பட வேண்டும் என்றால் ஏசப்பாக்கிட்ட வரணுங்க. மற்றபடி நம்ம மாம்சியத்துலலாம் நான் சுத்தமாக இருப்பேன், பரிசுத்தமாக இருப்பேன், ஒரு சில நிமிஷம் வேணால் இருக்கலாம், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் காலத்துக்கு முடிவறிந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மரண பரிந்து உண்மையாரு. நம்ம நாசியில் சுவாசம் இருக்கிற வரை கர்த்தருக்கு பிரியமா அவனை நேற்று வரை நல்லா தான் இருந்தேன், இன்றைக்கி தான் அப்படி ஆகிட்டு. அதுக்கு பேச்சே இல்லைங்க. ஆண்டவர் நம்ம அதிகமாக நேசிக்கிறார். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும், தரிக்க வேண்டிய காரியத்தை தரிப்போம், பிடுங்க வேண்டிய காரியத்தை பிடுங்கி போடும், கர்த்தரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.